வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: كل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما كان نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் என்கிற அந்த திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும், அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கோர் அருட்கொடையாம் நம் உயிரை விட மேலானவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களின் வாழ்க்கை நெறியாக மாற்றி அமைத்துக் கொண்ட உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும், குறிப்பாக சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறப்பான நாளாக இருக்கிற ஜும்மாவுடைய தினத்தில் இறைவனால் நம் மீது விதியாக்கப்பட்டிருக்கிற வாராந்திர கடமையான ஜும்ஆ என்ற சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அல்லாஹுவினுடைய அருளும் பரக்கத்தும் நிறைந்த அவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே பலதரப்பட்ட உயிரினங்களை, பல படைப்புகளை, பல ஜீவராசிகளை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையான திருமறை குர்ஆன் வசனத்திலே சொல்லுகிற பொழுது, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். என்னால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே சிறப்பான படைப்பாக, மேன்மையான படைப்பாக ஆதமிலே இருந்து தோன்றி இருக்கிற இந்த மனித சமுதாயத்தை சிறப்பிற்குரிய படைப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் இந்த உலகத்திலே நேரான பாதையிலே நேர்வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக பல வேதங்களை இந்த உலகத்திற்கு இறைவன் வகிச்செய்தியாக அனுப்பியிருக்கிறான். அந்த வேதங்களுக்கு விளக்க உரையாக பல தூதர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான். அப்படி வந்த எல்லா தூதர்களுக்கும் மனிதர்களிலே இருந்து அவர்கள் வேறுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக பல அற்புதங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நபிமார்களுக்கும் வழங்கியிருக்கிறார். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், சுலைமான் நபி அவர்களுக்கு இறைவன் பல அற்புதங்களை வழங்கி இருந்தான். அவர் ஜின்களோடு பேசுவார், பறவைகளோடு பேசுவார், எறும்பிடத்திலே அவர் பேசுவார். அந்த எறும்பு பேசுவதையும் அவர் கேட்டு அந்த எறும்புக்கு பதில் சொல்லுவார்.
இப்படி பறவைகளோடு ஜின்களோடு பேசக்கூடிய ஒரு அற்புதத்தை சுலைமான் நபிக்கு இறைவன் வழங்கினார். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் கண் குருடராக இருப்பவர்களுக்கு பார்வை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். இறைவன் அவருக்கு அற்புதத்தை வழங்கி இருந்தார். அதே போன்று குஷ்டரோகம் பிடித்தவர்களை நிவாரணம் வழங்கக்கூடியவராக இருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் தங்களினுடைய கைத்தடியை தூக்கி போட்டார்கள் என்றால் அது உண்மையான பாம்பாக மாறக்கூடிய காட்சியை எல்லாம் திருமறை குர்ஆனிலே இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இப்படி இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களுக்கும் இறைவன் ஒவ்வொரு அற்புதங்களை மனிதர்களிலே இருந்து வேறுபட்டு இவர்கள் தூதர்கள் தான் என்று எல்லா மனிதர்களும் நம்புவதற்காக பல அற்புதங்களை வழங்கியிருந்தார்கள். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா நபிமார்களுக்கும் இறைவன் ஒவ்வொரு அற்புதத்தை வழங்கி இருந்தான். எனக்கு இறைவன் வழங்கிய அற்புதம் எதுவென்றால் இந்த திருமறை குர்ஆன் என்று சொன்னார்கள். இந்த குர்ஆன் தான் எனக்கு இறைவன் வழங்கிய அற்புதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லா அற்புதங்களையும் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதுவெல்லாம் அந்த காலத்திற்கு மட்டும்தான் அற்புதம். உதாரணத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கைத்தடியை இன்றைக்கு நாம தூக்கி போட்டோம் என்றால் அது பாம்பா மாறாது. அந்த கைத்தடியை எடுத்து கடலிலே அடித்தோம் என்றால் அது கடல் இரண்டாக பிளந்து வழிவிடாது. அது அந்த காலத்திற்கு இறைவன் கொடுத்த அற்புதம். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குருடனுக்கு பார்வை கொடுத்தார் என்றால் இன்றைக்கு அப்படி யாரும் பார்வை கொடுக்க முடியாது. மருத்துவ ரீதியாக வேணா கொடுக்கலாமே தவிர ஒரு அற்புதத்தின் மூலம் யாரும் இன்றைக்கு யாருக்கும் பார்வை கொடுக்க முடியாது. அதே போன்று சுலைமான் நபி ஜின்ட பேசினாரு, அதனால் நான் ஜின்னை வசியப்படுத்தி இருக்கிறேன், நானும் ஜின்ட பேசுவேன் யாராவது சொல்வார்கள் என்றால் அவர்கள் பொய் சொல்கிறார்கள். யாரும் அப்படி ஜின்னிடத்திலே பேசவே முடியாது. இப்படி அந்தந்த காலத்திற்கு தகுந்தது போல் ஒவ்வொரு அற்புதத்தையும் இறைவன் வழங்கி இருந்தார். ஆனால் நபி அவருக்கு வழங்கிய இந்த திருக்குர்ஆன் என்பது எல்லா காலத்திற்கும் அற்புதமாக இருக்கிறது. எந்த காலத்திற்கு எடுத்துக்கொண்டாலும் அது பேர் அற்புதமாக இன்றைக்கு வரைக்கும் இருப்பதை நாம பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்றால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பல வரலாற்றை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதை பற்றி கூட அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிற பொழுது நக்குசு அலைக்க அன்பாயு ருசுல் மா நுஸப்பித் பிஹி ஃபுவாதக் என்று அல்லாஹ் பேசுகிறான். என்ன சொல்கிறான் என்றால் நபிமார்களினுடைய வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு நாம் உங்களுடைய உள்ளம் பலப்படுத்துவதற்காகவும் நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் திருமறை குர்ஆனிலே பல வரலாற்றை நாம் உங்களுக்கு சொல்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வரலாறுகளை நமக்கு சொல்கிறார். அப்படி இறைவனால் சொல்லப்பட்ட வரலாறுகளிலே மிக முக்கியமான ஒரு வரலாறு என்னவென்றால் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை இறைவன் நமக்கு சொல்லுகிறார். அதிலே ஏராளமான பாடம் இருக்கிறது, ஏராளமான படிப்பினைகளும் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூனுஸ் நபியை பற்றி சொல்கிற பொழுது அவர் இந்த உலகத்திற்கு இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர் என்பதை திருமறை குர்ஆனினுடைய ஏராளமான இடத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். எங்கெல்லாம் இப்ராஹிம் நபியை பற்றி அவருடைய சந்ததிகளை பற்றி பேசுவானோ அந்த வரிசையிலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹீம, இஸ்மாஈல, வ இஸ்ஹாக, வ யாக்கூப, வ யூனுஸ என்று யூனுஸும் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவர் என்ற செய்தியை நமக்கு பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட அந்த யூனுஸ் நபி அவர்கள் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்திற்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த ஒரு வார்த்தையிலேயே இந்த குர்ஆன் அற்புதம் என்பதற்கு ஏராளமான படிப்பினை இருக்கிறது. உதாரணமாக அல்லாஹ் 1,00,000 கொண்ட அப்படின்னு ஒரு எண்ணிக்கையை சொல்லி 1,00,000 பேர் கொண்ட ஒரு சமுதாயத்திற்கு இவர் தூதராக அனுப்பப்பட்டிருந்தார் என்று சொல்லி இருப்பான் என்றால் அவர் போற நேரத்துல தூதராக அறிமுகமாகக்கூடிய நேரத்துல ஒருத்தர் இறந்து போயிட்டா லட்சத்துல ஒண்ணு கம்மியா இருக்கும், ஒரு குழந்தை பிறந்திருந்துச்சுன்னா லட்சத்துல ஒண்ணு அதிகமா இருக்கும். ஆனால் அல்லாஹ் துல்லியமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். யூனுஸ் நபி அவர்கள் 1,00,000க்கும் அதிகமாக மக்கள் கொண்ட ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார். அவர் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார். எல்லா நபிமார்களும் இந்த ஏகத்துவ கொள்கையை எப்படி எடுத்து சொன்னார்களோ அதே போன்று இந்த மார்க்கத்தை அந்த மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்லுகிறார். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
இவரை அலட்சியப்படுத்துகிறார்கள். அந்த நேரத்திலே இறைவனிடத்திலே இவர் பிரார்த்தனை செய்கிறார். என்ன பிரார்த்தனை என்றால், இறைவா, இந்த மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த மார்க்கத்தை ஏற்க மறுக்கிறார்கள், எனவே இவர்களை நீ அழித்து விடு, இந்த சமுதாயத்தை அழித்து விடு என்று பிரார்த்தனை செய்கிறார். இதற்கு முன்னால் பல தூதர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், அல்லாஹ் அழிக்கவும் செய்திருக்கிறார். உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால், நூஹ் நபியினுடைய சமுதாயத்தை அழித்திருக்கிறான், லூத் நபியினுடைய சமுதாயத்தை அழித்திருக்கிறான். இப்படி பல தூதர்களினுடைய சமுதாயத்தை அழித்த இறைவன், இவர் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், இறைவா, இந்த சமுதாயத்தை அழித்து விடு அப்படின்னு பிரார்த்தனை செய்து விட்டு இவர் வெளியே கிளம்பிடுறார். சிறிது காலம் கழித்து இறைவன் இந்த சமுதாயத்தை எல்லாம் அழிச்சிருப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த ஊருக்கு, அந்த சமுதாயத்திற்கு வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் அப்படியே இருக்கிறார். இவர் இறைவனிடத்திலே அழிக்க சொல்லி யாரை சொன்னாரோ அந்த மக்கள் இருப்பதை பார்த்து விட்டு இவர் இறைவனிடத்திலே கோபப்படக்கூடிய சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். நான் இந்த சமுதாயத்தை அழிக்க சொல்லி இருக்கிறேன், இவங்களை அழிக்காம நீ விட்டுட்ட அப்படின்னு இறைவன் மீதே கோபப்படக்கூடிய செயல்களை செய்து இவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த ஊரிலே இருந்து கிளம்பி ஒரு கப்பல் பயணமாக கப்பல்ல ஏறிடுறார். இப்படி கப்பல் போகக்கூடிய நேரத்தில் அந்த கப்பல் என்ன ஆகிறது என்றால், ஒரு இடத்திலே நிலை குலைகிறது, தடுமாறுகிறது. எடை அதிகம் காரணமாக கப்பல் பயணிக்க முடியாது அப்படிங்கிற சூழல் வருகிற பொழுது அங்கே மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறார்கள். எல்லாம் இருக்கு, கப்பல் இருக்கக்கூடிய எல்லோருடைய பெயரையும் ஒவ்வொரு சீட்ல எழுதும். அந்த சீட்டு குலுக்கி போட்டு அதிலே யாருடைய பெயர் வருகிறதோ அவங்க ஒத்துக்கிட்டாலும் சரிதான், ஒத்துக்காவிட்டாலும் அவர்கள் கடலில தூக்கி வீசப்படுவார்கள் அப்படிங்கிற முடிவை எடுத்து சீட்டு குலுக்கி போடுறாங்க. யூனுஸ் நபியினுடைய பெயர் வருகிறது. உடனே அவர்கள் அந்த முடிவின் அடிப்படையிலே யூனுஸ் நபியை கடலிலே தூக்கி போட்டு விடுகிறார்கள். அந்த போடக்கூடிய நேரத்தில் ஒரு மீன் அவரை விழுங்கி விடுகிறது. ஒரு மீனினுடைய வயிற்றுக்குள் அவர் இருக்கிறார். இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த செய்தியை சொல்லுகிற பொழுது அந்த மக்கள் நம்பிக்கை கொண்டார்கள். ஏன் நம்பிக்கை கொண்டார்கள்? இதோ இந்த நபி இருக்கிறாரே, இவர் பொய் பேச மாட்டார், இதோ இந்த நபி இருக்கிறாரே, அவர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார் என்று அந்த மக்கள் இந்த இறை செய்தியை, இந்த வகை செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள் சகாபாக்கள். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை சொன்னோம் என்றால், ஒரு மீன் ஒரு மனிதரை விழுங்குகிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய செய்தியை எந்த மக்களும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் என்றால், அவர் மீனினுடைய வயிற்றிலே இருந்தார், இருந்து விட்டு தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டார். நாம் செய்தது தவறுதான், இறைவன் நம்மை தண்டிக்க மாட்டான் என்று நாம் எண்ணிக்கொண்டோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அவர் இருளிலே இருந்து, இருட்டிலே இருந்து நம்மிடத்திலே பிரார்த்தனை செய்தார் என்று அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாருமே இல்லை, நீ பரிசுத்தமானவன், அநியாயம் செய்தவர்களில் நானும் ஒருவனாகி விட்டேன் என்று இருள்களிலே இருந்து துதித்துக் கொண்டே இருந்தார், பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியிலே அவரை தூக்கி ஒரு வெட்ட வெளிச்சத்திலே நாம் தூக்கி போட்டோம். அவர் அப்படி பிரார்த்தனை செய்யாமல் இருப்பார் என்றால், நம்மிடத்திலே அவர் துவா செய்யாமல் இருந்திருப்பார் என்றால், அவர் இழிவடைந்தவராக, நஷ்டவாளியாக அவர் ஆயிருப்பார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே அவருடைய வரலாற்றை முடிக்கிறார். இப்ப இன்றைக்கு இந்த செய்தியை நாம் யாரிடத்திலே சொன்னோம் என்றால், மீன் வயிற்றிலே அல்லது ஒரு நாட்களோ 2 நாட்களோ இருந்து தப்பித்து ஒருவர் வந்து விட்டார் என்று சொன்னால் இன்றைக்கு யாரேனும் நம்புவார்களா? சிந்தித்து பாருங்கள். ஆனால் இந்த குர்ஆன் பேர் அற்புதம் என்பதற்கு இந்த வரலாறு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. 2016ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டிலே மார்டின் லூயி என்று சொல்லக்கூடிய ஒருவர் கடல் வழி பிரயாணமாக செய்கிறார். அப்படி பிரயாணம் செய்யக்கூடிய அவர் தவறி கடலிலே விழுந்து விடுகிறார். கடலிலே விழுந்த அவரை அவரோடு பயணித்தவர்கள், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தேடுகிறார்கள். கிட்டத்தட்ட 3 நாட்கள் எல்லா இடத்திலேயும் தேடிவிட்டு அவர்களாகவே ஒரு முடிவெடுக்கிறார்கள், இவர் மரணித்து விட்டார், இறந்து விட்டாரு
இனி இவர் வரமாட்டார் என்ற முடிவை எடுக்கிறார். ஒரு 3 நாட்கள் கழித்து ஒரு கழிவுல இருந்து அவர் இருக்கிறார். ஒரு கழிவுல அவர் இருக்கிறார். ஒரு 3 நாள் மருத்துவமனையில எல்லாம் இருந்ததுக்கு பிறகு, நீங்கள் எப்படி இந்த கடலிலே தவறி விழுந்தவர்கள் எப்படி நீங்க கரைக்கு வந்தீங்க, பல கழிவுகளுக்கு மத்தியில எப்படி இருந்தீர்கள் என்று கேட்கிற பொழுது அவர் சொல்கிறார், நான் கடலிலே தவறி விழுந்தது உண்மைதான். அப்பொழுது நான் ஒரு திமிங்கலத்தினுடைய வாயிலே நான் உள்ள நுழைஞ்சிட்டேன். அப்படி நான் உள்ளே நுழைந்த அந்த திமிங்கலம் என்பது மிக பெரிய ஒரு இடம் உள்ள ஒரு திமிங்கலமாக இருந்தது. அதிலே நான் 3 நாட்கள் அதிலே இருந்தேன். 72 மணி நேரம் அந்த திமிங்கலத்தினுடைய வயிற்றில் நான் இருந்தேன்னு சொல்றார். எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிற பொழுது, என்னுடைய வாட்ச், வாட்டர் ப்ரூஃப் வாட்ச், அந்த வாட்சில இருந்துதான் நான் சொல்கிறேன். என்னுடைய இந்த வாட்சினுடைய சிறிய லைட்டை வைத்து, அந்த சிறிய விளக்கை வைத்துத்தான் நான் உயிர் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், எனக்கு அங்கே ஆக்சிஜன் கிடைத்தது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதற்கு மிக மிக அவசியமானது என்னவென்றால் ஆக்சிஜன். நம்ம காத்து மூச்சு வாங்குறமே, அந்த காத்து என்பது மிக மிக அவசியமானது. அங்க அவருக்கு கிடைச்சது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப இந்த திமிங்கலத்தை ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால், சுபஹானல்லாஹ், இந்த உலகத்திலேயே பெரிய ஒரு உயிரினம் இருக்கும் என்றால் அது திமிங்கலம் தான். அதை பற்றி ஆய்வாளர்கள் சொல்லுகிற பொழுது, ஒரு திமிங்கலம் என்பது 80 முதல் 100 அடி வரை நீளம் இருக்குமாமா. 80ல இருந்து 100 அடி, கிட்டத்தட்ட மனிதர்கள்ல இருந்து ஒரு 20 ஒவ்வொரு மனுஷனா அடிக்க வச்சோம்னா 20 வருமே, அந்த அளவிற்கு 100 அடி கொண்ட உயிரினம் தான் திமிங்கலம். அதே போன்று அந்த திமிங்கலம் 150 டன் எடை இருக்குமா. 150 டன் 1500 கிலோ ஒரு திமிங்கலத்தினுடைய எடை இருக்கும். அதனுடைய நாக்கு இருக்கிறது, திமிங்கலத்தினுடைய நாக்கு, அதுல மட்டும் 50 பேர் உட்காரலாமாம். மனித யோசனை செய்து பாருங்க. இன்றைக்கு நம்மிடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை என்னவென்றால், நாம் செய்வது தவறுதான் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம். இல்ல நான் அந்த காரணத்துக்காக அதை செஞ்சேன், இல்ல நான் இப்படி நினைச்சு இதை செஞ்சேன், ஆமா நான் செஞ்சது தப்புதான் என்று யாருமே ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் அவர் ஒப்புக்கொண்டார். இறைவா, நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாகிவிட்டேன், நான் தப்புதான் செஞ்சேன் என்பதை ஒத்துக்கொண்டார். அதனால் அல்லாஹ் அவரை காப்பாற்றினார். ஆனால் இன்றைக்கு சமகாலத்திலே வாழக்கூடிய நாம் எவ்வளவோ தவறுகளை செய்கிறோம், எவ்வளவோ பாவங்களை செய்கிறோம். நாம் நம்முடைய பிரார்த்தனையிலே, நாம் நம்முடைய பிரார்த்தனையை இறைவனிடத்திலே நம்முடைய தவறை சொல்லி, அந்த தவறை இறைவனிடத்திலே ஒப்புத்து, ஆமா ரப்பே நான் தப்புதான் செஞ்சுட்டேன், என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோமா? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய இயலாமையை, நம்முடைய தவறை நாம் இறைவனிடத்திலே ஒப்புக்கொண்டு அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்கு பிறகு நமக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ்ட்ட கேட்கணும். இறைவன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அவர் அல்லாஹ்ட்ட எப்படி பிரார்த்தனை செஞ்சாரு, அந்த பிரார்த்தனையுடைய வரிகளை பாருங்கள். இறைவனிடத்தில் அவர் முறையிடுகிறார், யா இறைவா, ரப்பே, அல்லாவே, என்னுடைய தலை முடியெல்லாம் நிறைத்து விட்டது, என்னுடைய நரம்பெல்லாம் மெலிந்து விட்டது, என்னுடைய மனைவியோ மலடியாய் விட்டாள். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கான எல்லா வழிகளும் அடைந்து விட்டது, எனக்கு தலைமுடி நிறைஞ்சிருச்சு, என்னுடைய நரம்பெல்லாம் மெலிஞ்சிருச்சு, என்னுடைய மனைவி மலடியாகி விட்டாள், இருந்தாலும் உன்னிடத்திலே நான் பிரார்த்தனை செய்கிறேன், எனக்கு ஒரு வாரிசு கொடு அப்படின்னு கேட்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு ஒரு வாரிசை வழங்கினான். உலகத்திலே யாருக்குமே செய்யாத ஒரு சிறப்பு. இறைவனே பெயர் சூட்டி ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையும் நபியாக இறைவன் அனுப்புகிறான். யஹ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையை உங்களுக்கு தருகிறோம், இவரும் இறை தூதர் தான். ஏன்? அவர் தன்னுடைய இயலாமையை அல்லாஹ்ட்ட முறையிடுறாரு. ஆனா நாம டாக்டர்கிட்ட, உதாரணத்திற்கு நமக்கு உடம்பு முடியலையா, டாக்டர் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், நீங்க தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு மருத்துவர்கள்ட்ட போய் நம்முடைய இயலாமையை சொல்லுவோம். உதாரணமாக ஒரு பொருளாதார பிரச்சனை, 1 லட்சம் ரூபாய் அவசிய தேவை, யாராவது நம்மளுக்கு
தருவார்கள் என்றால் அவர்களிடத்தில் நம்முடைய இயலாமை சொல்லுவோம். முடியல, உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறோம், சிந்தித்து பார்த்திருக்கிறோம். ஆமாவா இல்லையா? நடக்குதா இல்லையா? உங்களைய மட்டும்தாங்க நம்பி இருக்கிறேன், நீங்க தரலைன்னா நான் நடுத்தருவுல தான் நிக்கணும் அப்படின்னு கேட்போம். ஆனால் இவர் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், இறைவா உன்னை தவிர எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கு யாருமே முடியாது, யாருனாலே முடியாது. ஆனால் அல்லாஹ் அவருக்கு ஒரு குழந்தை கொடுக்கிறார். அதே போன்று இப்ராஹிம் நபி அவர் பிரார்த்தனை செய்கிறார், இறைவா எனக்கு வயதாகி விட்டது, எனக்கு ஒரு வாரிசை கொடு அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் 2 குழந்தையை கொடுக்கிறார். 2 பேருமே தூதர்கள், ஒருவர் இஸ்மாயில், ஒருவர் இஸ்ஹாக். 2 பேருமே அல்லாஹ் வயதான காலத்திலே குழந்தைகளை கொடுத்து 2 பேருமே தூதர்களாக அனுப்புகிறார். இப்ப நம்முடைய தேவை இருக்கும் என்றால் அதை இறைவனிடத்திலே ஒப்பு கொண்டு, அவனை தவிர யாரும் இல்லை, எனக்கு இந்த உலகத்தில உன்னை தவிர யாருமே எனக்கு தர முடியாது என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும். அதே போன்று பாவ மன்னிப்பு கேட்கிறோம் என்றால் நம்முடைய பாவத்தை அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆமாம், இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன் இறைவா, உன்னை தவிர யாருமே என்னை மன்னிக்கவே முடியாது என்று நாம் அல்லாஹ்விடத்திலே சரணாகதி அடைந்தோம் என்று சொன்னால், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை போன்ற பிரச்சனை இந்த உலகத்திலே நம்மிலே யாருக்குமே இருக்காது. அப்படியான பிரச்சனையா? வாழ்வா சாவா பிரச்சனை, வாழ்வா சாவா பிரச்சனை. மீன் வயிற்றுல இருக்கிறார், இந்த மீன் இப்படியே நம்மளை என்ன செஞ்சிரும், சாப்பிட்டு செத்து போயிருவோமா இல்ல வெளியே வருவோமா என்று எதுவுமே தெரியாத வாழ்வா சாவா பிரச்சனையாக இருந்த யூனுஸ் நபியை காப்பாற்றிய இறைவன், அவர் நபியாக இருந்தாலும் தவறு செய்தவர். முதல்ல நம்ம அதை வழங்கணும். அவர் நபியாகவே இருந்தாலும் தவறிழைத்தவர் தான். இப்ப அவரை காப்பாற்றிய இறைவன் நம்மை காப்பாற்ற மாட்டானா? அவருக்கு ஒரு வாழ்வாதாரத்தை, வாழ்க்கையை வழங்கிய இறைவன் நமக்கு வழங்க மாட்டானா? நிராசை அடைந்து விடுகிறோம். ஒரு பொருளாதார பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், இதுல இருந்து நம்ம எந்திரிக்கவே முடியாது. ஒரு பெரிய நோய் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், இதுல இருந்து நம்ம எந்திரிக்கவே முடியாது, மீளவே முடியாது என்று நிராசை அடைந்து விடுகிறோம். அல்லாஹ்வின் மீது இருக்கிற அந்த நம்பிக்கை குறைந்து விடுகிறது. அப்படி இருக்க கூடாது. இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும். எப்படி யூனுஸ் நபி நம்பினாரு, மீன் வயிற்றுக்குள்ள இருந்துட்டு அல்லாஹ் காப்பாத்துவான் அப்படின்னு நம்பினாரு. அப்படி ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். அது உலகத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கட்டுமே, இந்த யூனுஸ் நபியை நம்ம மண்டைக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா, ஒரு பொருளாதார பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, மாமியா மருமக சண்டை, எந்த பிரச்சனை வருகிறதாக இருந்தாலும் தற்கொலைக்கு போய் முடிவெடுக்கலாம். சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். யூனுஸ் நபி நமக்கு வரணும், அவருக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுக்க மாட்டானா? அப்ப நம்முடைய பிரார்த்தனையிலே நம்முடைய தவறை அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொண்டு அதற்கு பிறகு நாம பிரார்த்தனை செய்வோம் என்றால் இறைவன் நமக்கு அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறான். எந்த பிரார்த்தனை செய்வதாக இருந்தாலும் அதற்கு முன்பாக இந்த லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்கிற இந்த பிரார்த்தனையை செய்துவிட்டு நாம் பிரார்த்தனை செய்வோம் என்றால் நமக்கு இறைவன் கண்டிப்பாக பதிலளிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி சஹீஹ் திருமதியிலே இடம்பெற்றிருக்கிறது. இப்படி நல்ல முறையிலே பிரார்த்தனை செய்து இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய முதல் உரையை முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதினில் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய துவக்கத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் சமுதாயத்திலே பல மக்கள் இந்த மாதத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். எனவே அவர் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய 12ஆம் தேதி அன்றைய தினம் வரைக்கும் 1வது பிறையில இருந்து 12வது பிறை வரைக்கும் அவரை புகழ்ந்து நாங்கள் பாடல் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதற்கு மௌலீது என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். எல்லா பள்ளி வாசல்களிலேயும் மக்ரிபு தொழுகைக்கு பின்னால் சுபஹான மௌலீது, நபிகள் நாயகத்தின் மீது நாங்கள் புகழ் மாலை பாடுகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா பள்ளி வாசலிலேயும் பாடுவதை பார்க்கிறோம். இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும்
நாம் இந்த மார்க்கத்திலே எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முதலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனிலே அதை சொல்லி இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதை சொல்லி இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிற பொழுது ஓமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீயுஹா, இந்த நபி தாமாக எதையும் சொல்ல மாட்டார், அவர் சொல்வது எல்லாம் இறைவன் புறத்திலே இருந்த வந்த வகி செய்திதான். குர்ஆனோடு இருக்கிற ஹதீஸும் வகிதான் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்கிறான். அப்ப இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய முதல் 12 நாட்கள் மௌலீது பாட வேண்டும் என்று அல்லாஹுவோ அல்லாஹ்வுடைய தூதரோ நமக்கு காட்டித்தரவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் காட்டித்தராத அந்த பாடல் வரிகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாடுகிறோம் என்கிற அந்த பெயரில் கிட்டத்தட்ட அல்லாஹுவை விட நபிகள் நாயகத்திற்கு பல அந்தஸ்துகள் இருக்கிறது, நபிகள் நாயகத்திற்கு பல சிறப்புகள் அல்லாஹுவை விடவும் இருக்கிறதை போன்ற அந்த வரிகளை அவர்கள் பாடுவதை பார்க்கிறோம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அன்த கஃபாருல் ஹதாயா அத்துனூபில் மூபிகாத் அப்படின்னு ஒரு வரி வரும். அவங்க பாட்டா படிப்பாங்க, நான் வார்த்தை வழியில உங்களுக்கு சொல்றேன். அன்த கஃபாருல் ஹதாயா அத்துனூபில் மூபிகாத். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை மன்னிக்க கூடியவர் நபியே நீங்கள் தான் அப்படின்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பதற்கு போதுமானவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. அல்லாஹ் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன். ஆனால் இவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தை அழித்தொழிக்கக்கூடிய பாவம். இப்ப பெரும்பாவம்னு அல்லாஹ் சொல்றான்ல, அந்த பெரும்பாவத்தை, விபச்சாரத்தை நான் செய்தாலும், நான் வட்டி வாங்கி இருந்தாலும், என்னுடைய பாவத்தை நபியாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் மன்னிப்பீர்கள் என்ற அந்த வார்த்தை வரக்கூடிய பாடலை அவர்கள் பாடுகிறார். அது எங்க உட்கார்ந்து பாடுறாங்கன்னு சொன்னா, பள்ளி வாசலிலே உட்கார்ந்து கொண்டு நபியே நீங்கள் தான் எங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும். ஆனால் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிற பொழுது அன்னல் மசாஜிதில் இல்லாஹ் ஃபலா தது மஅல்லாஹி அஹதா, பள்ளி வாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது, அதிலே அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரையுமே அழைக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். இத சொன்ன உடனே சில மக்கள் நம்ம இடத்துல இப்ப மோதிராரேன்னு கூப்பிடுறேன், உதாரணத்திற்கு அங்க அப்துல்லா பாய் ஒருத்தர் இருப்பார், அப்துல்லாவேன்னு கூப்பிடுறேன், அவங்க வியாக்கியானம் சொல்றத பாக்குறோம். மோதினாரையும் அப்துல்லாவையும் கூப்பிடுற மாதிரி தான் அல்லாஹ்வை கூப்பிடுறோமா? அவரை கூப்பிடுறதுக்கு அல்லாஹ் கூப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் அப்படி நமக்கு விளக்கம் கொடுப்பதை பார்க்கிறோம். அதனுடைய கடைசி நாட்கள் அந்த 12வது நாள் மீலாது விழா என்று சொல்லி தெருக்களிலே குழந்தைகளும் பெரியவர்கள் எல்லாம் அப்படியே ஊர்வலமாக வந்து இறுதியிலே ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அதை முடிக்கிறார்கள். இப்ப இதற்கும் இந்த மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. ஒவ்வொரு வருடமும் ஒன்றொன்றாக கூட்டி இந்த வருஷம் புதுசா ஒரு சிறப்பு அம்சம் போட்டிருக்கிறார்கள். என்னவென்றால், யார் இந்த ஊர்வலத்திலே முதலிலே இருந்து கடைசி வரையும் கலந்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு ஒரு கூப்பன் வழங்கப்படும். அந்த கூப்பன்ல பேர் எழுதி நாம கொடுத்தோம்னா அவர்கள் குலுக்கி அதுல இருந்து ஒரு ஆளை உம்ராக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சிறப்பு சலுகைகள் எல்லாம் வழங்கி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் மார்க்கத்தில இருக்கிறதா அப்படின்னு சொன்னா நபிகளோர்களும் அவர்களும் காட்டி தந்ததில்லை, இறைவனும் காட்டி தந்ததில்லை. இப்ப இப்படி நாம் இதை செய்கிறோமே, இது யாருடைய கலாச்சாரம்? பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது இது நம்முடைய கலாச்சாரமா? இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி இருக்கிறதா என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை. நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்றால் இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார்கள். அப்ப இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது கிறிஸ்தவ மக்கள்கிட்ட இருந்து வந்தது. அவங்க தான் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பர்த்டே இதெல்லாம் கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ப அப்படிப்பட்ட இந்த முஸ்லிம் சமுதாயம், அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்க்கமான முறையில இணை வைப்பிற்கு எதிரான பிரச்சாரம் செய்தவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களில் ஏனைய பாவங்களை அல்லாஹ் நான் நாடினால் மன்னித்து விடுவேன், இணை வைப்பு என்கிற இந்த பாவத்தை ஒரு பொழுதும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்கிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
இணை வைப்பிற்கு எதிரான மூர்க்கத்தனமான பிரச்சாரம் செய்தவர். அவரையே நாம அவரையே அல்லாஹ்விற்கு நிகராக ஆக்கினோம் என்று சொன்னால் இது மிகப்பெரிய நபிகள் பெருமானாருடைய பிரச்சாரத்தையே நாம தவிடுபடியாக்குற மாதிரி. எந்த மாதிரி என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு காபத்துல்லாவுக்குள் நுழைகிறாங்க. ஏற்கனவே போயிருந்தாலும் இது வெற்றி தளபதியாக காபத்துல்லாவில் அப்ப எல்லாம் போகும்போது சில நேரத்தில் அடி உழுகும், சில நேரத்தில் உத உழுகும். ஆனால் மக்கா வெற்றிக்கு பிறகு காபத்துல்லாவிற்கு நுழைகிற பொழுது அந்த தேசத்தினுடைய தளபதியாக எவனும் பக்கத்துல வர முடியாத அளவிற்கு உள்ளே நுழைகிறார்கள். அப்படி நுழையக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான சிலைகள் அந்த காபத்துல்லாவிலே வடிவமைத்து வைத்திருந்தார்கள். அதிலே ஒரு சிலை என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இன்னொருவருடைய கையை பிடித்து ஜோசியம் பார்ப்பதை போன்று இருந்தது. இப்ராஹிம் நபி ஜோசியம் பார்க்கிற மாதிரி. நபிகள் பெருமானார் சொன்னார்கள், ஒரு காலத்திலேயும் இப்ராஹிம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ததே கிடையாது. இணை வைப்பிற்கு எதிரான மூர்க்கத்தனமான பிரச்சாரத்தை இந்த உலகத்திலே இப்ராஹிம் மட்டும்தான் செய்தார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த வழியில் தான் நான் இருக்கிறேன் என்று நபிகள் பெருமானார் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இந்த மக்கள் எல்லாம் உங்களை பின்பற்ற வேண்டும், நீங்கள் இந்த இப்ராஹிமை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் வழியிலே வந்த நபிகள் நாயகம் ஒரு பொழுதும் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவராக இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட இந்த நபியை நாமும் அல்லாஹ்விற்கு நிகரான ஒரு அந்தஸ்தை கொடுப்போம் என்று சொன்னால், அது இவர் இந்த 23 ஆண்டு காலம் மார்க்க பிரச்சாரத்தை செய்தாரே, அதனுடைய இறுதியிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், மக்களே, ஐயாமுன் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு நான் புதைத்து விட்டேன் என்று சொன்னார்கள். அதை இன்றைக்கு சில மக்கள் தோண்டி எடுக்கிறார்கள். இது மிகப்பெரிய பாவம் என்பதை கவனத்திலே வைத்து, அதே போன்று நம்முடைய மதரசா குழந்தைகளை, மதரசானா இந்த மதரசா இல்ல, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பள்ளி இருக்குதுங்க, அதுதான் எனக்கு பக்கம், இவ்வளவு தூரம் என்னால கொண்டு வர விட முடியாது அப்படின்னு சொல்லி பக்கத்துல எல்லாம் நம்ம மதரசாக்களை சேர்த்தி விடுறோம். அந்த குழந்தைகளை என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு போறாங்க அந்த ஊர்வலத்துக்கு. அதனால் அந்த குழந்தையினுடைய மறுமை வாழ்க்கைக்கு எந்த லாபமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், மறுமை நாளிலே சில குழந்தைகள் அல்லாஹ்விடத்திலே சொல்லி முறையிடுவார்களாம். எப்படி என்றால், இறைவா, நான் இந்த உலகத்திலே என்னுடைய ஆசிரியர்களை பார்த்தேன், என்னுடைய தாய் தந்தையர்களை பார்த்தேன், என்னுடைய முன்னோர்களை பார்த்தேன், அவர்கள் எந்த வழியில போனாங்களோ அந்த வழியில வந்தேன். நான் ஊர்வலத்துக்கு போகும் பொழுது என்னுடைய அத்தா தான் போக சொன்னாரு, எங்க அம்மா தான் எனக்கு மௌலீதுக்கு சீர்னி கொடுத்து அனுப்புனாங்க. எனக்கு என்ன தண்டனை கொடுப்பதற்கு நீ தயாராக இருக்கிறாயோ அதை விட 2 மடங்கு தண்டனை என்னுடைய அத்தாவுக்கு அம்மாவுக்கும் கொடு என்று மறுமை நாளிலே அந்த குழந்தை அல்லாஹ்விடத்திலே முறையிடும். அப்ப இந்த உலகத்திலே ஒரு குழந்தையை நாம் வளர்ப்பது என்பது இணை வைப்பு இல்லாமல் நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு நல்ல மனிதரின் உபதேசத்தை திருமறையில சொல்கிறான். அதோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். அவர் பேர் லுக்மான். அவர் நபி அல்ல, ஒரு தலை சிறந்த நல்ல மனிதர். அவரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற பொழுது இந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லுகிறார். யா புனைய, என்னுடைய அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடாதே. இன்ன ஷிர்க லுதுமுன் அலீம், இணை வைப்பு என்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம், அக்கிரமம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனுக்கு செய்த அறிவுரையை சொல்லி காட்டுகின்றான். இப்ப நம்முடைய பிள்ளைகளை இணை வைப்பு இல்லாத, மார்க்கத்திற்கு எதிரான எந்த காரியத்தையும் செய்யாத நல்ல குழந்தைகளாக நம்முடைய குழந்தையை வளர்க்க வேண்டும். அப்படி இந்த ஊர்வலத்திற்கு, மீலாது விழா ஊர்வலம், இந்த மௌலீதுக்கு நாம் அனுப்புவோம் என்று சொன்னால் அதுவே அந்த குழந்தைகளினுடைய இந்த இம்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் நாசமாகி விடும் என்பதை கவனத்திலே வைத்து நம்முடைய குழந்தைகளை நல்ல முறையிலே உருவாக்குவோம். அதே போன்று யாராவது இந்த ஊர்வலத்துக்கு போறேன், மௌலீது ஓத போறேன் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வது நம் மீது கடமை என்பதையும் கவனத்தில் வைத்து ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் செய்து என்னுடைய உரையை முடிக்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த பள்ளிவாசலினுடைய பராமரிப்பு செலவு என்பது
ஆசிரியர்களுக்கு மாதம் அவர்களுடைய அந்த சம்பளம். அதே போன்று இந்த இடம் வாடகைக்காக நாம வாங்கி அந்த வாடகையை மாசம் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப இதற்கு பொருளாதார தேவை என்பது அதிகமாக இருக்கிற காரணத்தினால் உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த பள்ளிவாசனுடைய மதரசா மற்றும் பராமரிப்புக்காக அதிகமாக கொடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யம்ஹகல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா. வட்டியை நிச்சயமாக அழித்து விடுவேன், உங்களுடைய தர்மத்தை நான் வளர்த்து விடுவேன் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். நம்ம ஒரு 500 ரூபாய் கொடுக்கிறோம்னா அந்த 500 அல்லாஹ் 5000 5 லட்சம்னு மாத்துவான். அதற்கு அல்லாஹ் போதுமானவன், மனிதர்களால் முடியாது. ஆனால் இந்த வாக்குறுதி இறைவன் நமக்கு தருகிறான். அதே போன்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்கிற பொழுது, மூமின்களினுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் விலை பேசுகிறான் சொர்க்கத்தை பகரமாக காட்டி. உன்னுடைய உயிரை கூட இந்த மார்க்கத்துக்காக உனக்கு சொர்க்கம் தரேன், உன்னுடைய உயிரை கொடு, உன்னுடைய பொருளாதாரத்தை இந்த மார்க்கத்துக்காக கொடு, உனக்கு சொர்க்கம் தரேன்னு சொல்லி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான் என்பதை கவனத்திலே வைத்து உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த பள்ளிவாசலினுடைய பராமரிப்புக்காக அதிகமாக தந்து உதவுமாறு அன்போடு கேட்டு என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.